பஞ்சாபில் காலிஸ்தான் ஆதரவு தலைவர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்யக் கோரி அவருடைய ஆதரவாளர்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர். பஞ்சாபில் காலிஸ்தான் அமைப்பின் தலைவர் அம்ரித் பால் மீது ஆள்கடத்தல், திருட்டு உள்ளிட்ட வழக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் அவருடைய நெருங்கிய கூட்டாளியில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அம்ரித் பாலும் விரைவில் கைது செய்யப்படக்கூடும் என்ற தகவல் வெளியானது. இந்நிலையில் அவருடைய ஆதரவாளர்கள் அமிர்தரஸில் உள்ள அஜ்னா காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அப்போது காவல்துறையினரின் தடுப்புகளை மீறி கத்தி மற்றும் துப்பாக்கியுடன் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அத்துமீறியதால் பதற்றம் ஏற்பட்டது. ஜலந்தர் அமிர்தரஸில் தேசிய நெடுஞ்சாலையிலும் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் தன் மீதான வழக்கை ரத்து செய்யுமாறு அம்ரித் பால் கோரிக்கை விடுத்துள்ளார். இல்லையென்றால் தன்னை கைது செய்யுமாறும் காவல்துறைக்கு சவால் விடுத்துள்ளார். இனி அடுத்தாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். நரபலி அச்சத்தால் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறையினர் உறுதியளித்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலைச் சேர்ந்த ஷாலினி சர்மா RSS அமைப்பில் உள்ள தனது வளர்ப்பு தாய் சுதா சர்மா என்பவர் தன்னை நரபலி கொடுக்க முயற்சிப்பதாக கூறி தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்தார். தொடர்ந்து தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சந்திரசேகரன், இந்த நூற்றாண்டிலும் பில்லி சூனியம், மாந்திரிகம் ஆகியவற்றை நம்பி நரபலி கொடுக்கப்படுவது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து இந்த வழக்கு குறித்து பெண்ணின் குடும்பத்தினர் 3 வாரங்களில் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், வளர்ப்பு தாய் மீது பெண் அளித்த புகாரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து போபால் காவல் ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். பின்னர் போபால் பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு காவல்துறையினர் உறுதியளித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை திமுக நகர்மன்ற தலைவர் ஒருமையில் பேசி மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூய்மை பணியில் உள்ள தொழிலாளர்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக மாற்ற தமிழக அரசு ஆணையிட்டுள்ளதாக கூறி AITUC சங்கத்தினர் காரைக்குடி நகராட்சி அலுவலக வாயில் முன்பாக குப்பை அள்ளும் வண்டிகளுடன் போராட்டம் நடத்தினர். நகராட்சி ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்திய போது அங்கு வந்த திமுக நகர்மன்ற தலைவர் முத்துதுரை தொழிலாளர்களை ஒருமையில் பேசி மிரட்டியுள்ளார். அகில இந்திய காவல் திறனாய்வு போட்டியில் சாதனை படைத்த தமிழ்நாடு காவல்துறை வீரர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் 66வது அகில இந்திய காவல் திறனாய்வு போட்டி நடைபெற்றது. இதில் அறிவியல் சார்ந்த புலன் விசாரணை திறன், மோப்பநாய் திறன், வெடிகுண்டு தடுப்பு திறன் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் பங்கேற்ற தமிழ்நாடு காவல்துறையினர் 8 தங்கப் பதக்கங்கள், 1 வெள்ளிப் பதக்கம் மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்கள் என மொத்தம் 11 பதக்கங்களை வென்று முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர். குறிப்பாக புகைப்படம், வீடியோ எடுத்தல், வெடிகுண்டு சோதனை ஆகிய பிரிவுகளில் கேடயங்களையும் வென்றுள்ளனர். இதையடுத்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்த காவல்துறை வீரர்கள் பதக்கங்கள் மற்றும் கேடயங்களை அவரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றனர். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகுவதாக ராஜாஜியின் கொள்ளுப்பேரன் CR கேசவன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிற்கு கடிதம் அனுப்பியுள்ள அவர், சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக 2001ஆம் ஆண்டு வெளிநாட்டிலிருந்து வந்து கட்சியில் இணைந்ததாகவும், ஆனால் கட்சியில் மதிப்புமிகு அடையாளத்தை தான் உணரவில்லை என்றும் கூறியிருக்கிறார். இனியும் இணைந்து செயல்பட முடியாது என்பதால் ராகுலின் இந்திய ஒற்றுமை யாத்திரையில் பங்கேற்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், தமக்கான பாதையை உருவாக்க வேண்டிய தருணம் இது என்று கூறியுள்ளார். இதனால் பாஜகவில் இணைய உள்ளாரா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. தமிழகத்தின் புதிய தலைமை தகவல் ஆணையர் யார் என்பதை தேர்வு செய்வதற்கான ஆலோசனை மார்ச் 3ஆம் தேதி முதலமைச்சர் தலைமையில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் தலைமை தகவல் ஆணையர் மற்றும் 4 தகவல் ஆணையர்களின் பதவியிடங்கள் காலியாக உள்ளன. இதற்காக விண்ணப்பித்தவர்களின் பட்டியல் முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டுள்ளது. இவை அரசமைப்பு சட்டம் சார்ந்த பதவிகளாக இருப்பதால் இதற்கான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அழைப்பு விடுக்கப்பட உள்ளது. தலைமைச் செயலாளர் இறையன்புவும் தலைமை தகவல் ஆணையர் பதவிக்கு விண்ணப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்தின் தாயார் உடல்நலக்குறைவு காரணமாக தேனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பெரியகுளத்தில் வசிக்கும் 95 வயதான O பழனியம்மாள் கடந்த மாதம் 5ஆம் தேதி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 3 நாட்கள் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பிய அவர் ரத்த அழுத்தம் குறைந்ததன் காரணமாக மீண்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து O பன்னீர்செல்வம் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார்.
கடலூர் மாவட்டம் சி சாத்தமங்கலத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்வதற்கு லஞ்சம் வாங்கிய தலைமை லோட்மேன் கைது செய்யப்பட்டுள்ளார். முகுந்தன் என்ற விவசாயியிடம் 450 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்கு தலைமை லோட்மேன் தியாகராஜன் 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தகவல் அறிந்த கடலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஐபிஎல்லில் சென்னை அணிக்கு விளையாட உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக இந்திய கிரிக்கெட் அணி வீரர் ரஹானே தெரிவித்துள்ளார். வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக சர்வதேச கலை கலாச்சார மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்திய கிரிக்கெட் அணி வீரர் ரஹானே இதனை தொடங்கி வைத்தார். அவருக்கு மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசளித்த ரஹானே கல்வியைப் போலவே கலை மற்றும் விளையாட்டிற்கும் மாணவர்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தாடியை மழித்துவிட்டு வருமாறு ஆசிரியர்கள் கட்டாயப்படுத்தியதால் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் முகத்தை மழித்துக் கொண்டனர். சுப்பிரமணிய சாஸ்திரியர் மேல்நிலைப் பள்ளிக்கு வந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் சிலர் முகத்தில் தாடியுடன் வந்ததாக கூறப்படுகிறது. தாடியை மழிக்காமல் பள்ளிக்கு வந்தால் மதிப்பெண்ணை குறைத்து விடுவோம் என ஆசிரியர் எச்சரித்ததால் ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி முகச்சவரம் செய்து கொண்டனர். தமிழ்நாடு புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு பயந்து 3 ஆண்டுகளாக வீட்டின் கதவை பூட்டிக் கொண்டு உள்ளேயே இருந்த பெண்ணை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். டெல்லி அடுத்த குருகிராம் பகுதியைச் சேர்ந்தவர் சுஜன் மாஜி. இவரது மனைவி கொரோனா அச்சத்தால் 2020ஆம் ஆண்டு முதல் ஊரடங்கின் போது வீட்டை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டுள்ளார். அச்சம் காரணமாக கணவரையும் வீட்டிற்குள் அனுமதிக்கவில்லை. உணவுப் பொருட்கள், காய்கறிகளை கணவர் வாங்கி கொடுத்து வந்த நிலையில் மனைவி மற்றும் மகனுடன் வீடியோ காலில் மட்டுமே பேசி வந்துள்ளார். நாளடைவில் சரியாகிவிடுவார் என எதிர்பார்த்த நிலையில் மனைவியின் நடவடிக்கையில் மாற்றம் தென்பட்டதால் காவல்துறையில் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் சுகாதாரத்துறையினர் கதவை உடைத்து இருவரையும் மீட்டனர். அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி வருகின்றனர். அமெரிக்காவில் கடுமையான பனிப்புயல் வீசி வருவதால் 1500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் மத்திய மேற்கு, மத்திய அட்லாண்டிக் பகுதிகளை தாக்கிய ஆற்றல் மிக்க பனிப்புயலால் 5 மாகாணங்களில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. அரிசோனா முதல் வயோமிங் வரையிலான பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவால் சாலை போக்குவரத்து முடங்கியுள்ளது. பல்வேறு இடங்களில் மின் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. கடும் பனிப்பொழிவை அடுத்து நூற்றுக்கணக்கான பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இதற்கிடையே 1500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விமானங்கள் ரத்தால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட தங்கத்தின் விலை இன்று குறைந்துள்ளது. அதன்படி ஆபரண தங்கம் கிராமிற்கு 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் 5245 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் ஆபரண தங்கம் 41,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல வெள்ளியின் விலையும் குறைந்துள்ளது. அதன்படி கிராமிற்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 71 ரூபாய் 50 காசுகளுக்கும், கிலோவிற்கு 500 ரூபாய் குறைந்து 1 கிலோ வெள்ளி 71,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கிறிஸ்தவ மக்களின் கல்லறை தோட்டம் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. மேலகுந்தை கிராமத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவ கல்லறை தோட்டம் உள்ளது. இங்கு 20க்கும் மேற்பட்ட கல்லறைகளின் மீது இருந்த சிலுவைகள் அடையாளம் தெரியாத நபர்கள் அடித்து உடைத்துள்ளனர். இதுகுறித்து பகுதி மக்கள் புகார் அளிக்க கல்லறையில் சிலுவையை சேதம் செய்தவர்களை விக்கிரவாண்டி காவல் நிலையத்தார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் பணியாற்றும் வட மாநிலத்தைச் சேர்ந்த நபர் பயணிகளை ஒருமையில் பேசிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. டிக்கெட் கவுண்டரில் சீசன் டிக்கெட் பெற வந்த பயணிக்கும் அங்கிருந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த ஊழியருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது அந்த ஊழியர் பயணிகளை ஒருமையில் திட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டர்களில் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பதால் தமிழ் மட்டுமே தெரிந்த பயணிகளுக்கு சிரமம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத நிலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. அப்போ திட்டினீங்களா? அது இப்போ சொல்லு. தைரியமா பேசு. மினிஸ்டர் உண்டா? மினிஸ்டர் நீ வெளியே வா. நீ வெளியே வா. ஒரு ஆட்டோ டிக்கெட்ல பெரிய மத்தானி எங்களுக்கு
விடுங்க விடுங்க